ஹாய். எவ்ளோ பேருக்கு கனவு வந்திருக்கு தூக்கத்துல? கண்டிப்பா எல்லாருக்கும் கனவு வந்திருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட கனவுலயும் பல்லெல்லாம் கொட்டி போற மாரி, திடீர்னு தலைமுடியில கை வச்சா முடியெல்லாம் கையோட வர மாதிரின்னு டிஃப்ரெண்ட்டா எத்தன கனவு வந்திருக்கும். எனக்கெல்லாம் எக்ஸாம் ஹால்ல போயிட்டு கொஸ்டின் பேப்பர பார்த்தா, எந்த ஆன்ஸருமே தெரியாத மாதிரிலாம் கனவு அடிக்கடி வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்குல்ல? ஓகே. இது மாதிரி உங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி கனவு வந்திருக்கு? அதெல்லாம் என்னென்னன்னு நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி இந்த படத்துல ஒரு அழகான ஃபேமிலி அம்மா, அப்பா, அக்கா, தம்பி இவங்களோட வாழ்க்கையில கனவு எப்படிலாம் வந்து விளையாடுது. அது அழகான ஒரு ஃபேண்டஸியா, சூப்பரா அதுல ஒரு டீப்பான ஒரு மீனிங்கோட அது நம்மள எல்லாரையும் யோசிக்க வைக்கிற மாரி ஒரு விஷயமா அது இருக்கும். லெட்ஸ் சி இன் யூர் ட்ரீம்ஸ்ன்ற படத்தோட கதைக்குள்ள போலாம். காலையில விடியும்போது, அந்த வீட்ல இருக்க கிச்சன்ல அப்பா, அம்மா, அந்த பொண்ணு, அக்கா. பேரு ஸ்டீவி. ஓகே. இவங்க 3 பேரும் வந்து அந்த கிச்சன்ல அந்த பொண்ணுக்கு அந்த பிரெட் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி அப்பா சொல்லிக் குடுத்துட்ருக்க. அப்படியே ரொம்ப ஒரு கியூட்டா, ஹாப்பி ஃபேமிலியா அப்பாவும், அம்மாவும் சிரிச்சு பேசி அப்படியெல்லாம் இருக்கும்போது, இந்த பொண்ணும் அப்படியே சிரிச்சு, "வாவ்! என் லைஃப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த மாரி ஒரு கொடுமை நடக்கிறதுக்கு முன்னாடி." அப்படின்னு சொல்லி டக்குன்னு திரும்பி பார்த்தா, அவன் தம்பி. அவன் வந்து உட்காந்து குட்டி தம்பியா உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அத போய் அவங்க அம்மாவும், அப்பாவும் சமாதானப்படுத்துறாங்க. இவன் என்ன சொல்ல வரான்னா, அவளுக்கு அந்த தம்பி பொறந்ததே ஒரு டிசாஸ்டர். இந்த மாரி ஒரு டிசாஸ்டரான ஒரு விஷயம்லாம் இப்படிதான் ஆரம்பிக்கும். அப்படின்னு சொல்லி தான் அவ ஆரம்பிக்கிறா. அப்போ திடீர்னு ஒரு கனவு மாதிரி ஆகி, மேலேருந்து நெறைய பாசிஃபையர் மாரி விழுகுது. அவளோட இமேஜினேஷன் அதான் கனவுல நடக்குது. பாசிஃபையர்னா அந்த குழந்தைங்கலாம் அழுகும்போது வாயில வச்சு சமாதானப்படுத்துவாங்களே, அந்த விஷயங்கள்லாம் மேலேருந்து நெறைய அப்படியே விழுகுது. இவ ஓடி போய் எது அவனுக்கு வேணும், அந்த குழந்தைக்கு வேணுங்கிறத பார்த்து எடுக்கிறா. அந்த மாரி எடுத்து அவன்கிட்ட குடுக்க வரும்போதே, அந்த இடம் திடீர்னு இடிஞ்சு விழுகுது. அம்மாவும், அப்பாவும் என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே மாறுறாங்க. அப்பதான் அவ யோசிக்கிறா, "ஓகே, நான் ட்ரீம்ல தான் இருக்கேன். ஆனா, இந்த மாரி கனவெல்லாம் ஏன் எனக்கு வருது? ஏதாவது சொல்ல வருதா? இல்ல, இது வெறும் கனவு தானா?" அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஷன்லயே இருக்கும்போது, டக்குனு கண்ண முழிச்சு பெட்ட விட்டு எந்திரிக்கிறா. இது இந்த பிரசன்ட்ல நடக்கிற விஷயம். இந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கா. அந்த பையனுமே கொஞ்சம் மீடியமான ஒரு 6, 7 வயசு பையன் மாரி காட்டுறாங்க. இவ லைட்டா ஏதோ அம்மாவும், அப்பாவும் பேசுற சத்தம் கேட்குதேன்னு சொல்லிட்டு, மெதுவா நடந்து போயி அந்த கதவ ஓப்பன் பண்ணி வச்சு கேட்குறா. அப்ப அம்மாவும், அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. அம்மா சொல்றாங்க, "இது மாரி நான் உங்க மேல வந்து நம்பிக்கைய இழக்கல. என்னால ஆனாலும் என்னால முடியல. எனக்கு சில விஷயங்கள்லாம் மாறணும்." அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அப்பாவோ அதுக்கு அந்த அம்மாவ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. "என் மேல நம்பிக்கை வை. என்னால முடியும். நான் முடிச்சுருவேன் இந்த ஆல்பம்ன்னு." இவங்க 2 பேரும் ஒரு காலத்துல ஒரு மியூசிக் ஆல்பம சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஃபேமிலி இந்த மாரிலாம் செட்டில் ஆயிருக்காங்க. இதெல்லாம் அந்த பொண்ணு அப்படியே கேட்டுட்டே இருக்கா. அப்புறம் அப்படியே அவ ரூம்குள்ள வந்து அந்த ஃபேமிலி ஃபோட்டோவ பார்த்து ஃபீல் பண்ணி, "எல்லா பேரண்ட்ஸும் ஆர்க்யூ பண்ணுவாங்க. அப்படிதானே? இது நார்மல் தானே?" அப்படின்னு அவளுக்குள்ளேயே அவளே பேசிட்டு, அப்படியே ஒரு சின்ன ஸ்மைலோட "இன் யூர் ட்ரீம்ஸ்ன்ற" படத்தோட பேர போடுறாங்க. ஸோ இதெல்லாம் நைட்டு நடந்து முடிஞ்சோனே, காலையில ஸ்டீவி எந்திரிச்ச உடனே, அவள தன்ன தானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு, என்னென்ன வேலைலாம் பார்க்கணுமோ செக்லிஸ்ட்லாம் போட்டு, ரூம விட்டு வெளிய போலான்னு கெளம்புறா. அவ ரூமே 2ஆ நடுவுல ஒரு கோடு போட்டு 2 சைடும் பெட் வச்சு, ஒரு சைடு அவன் தம்பிக்கும், ஒரு சைடு ஸ்டீவிக்கும் 2 பேரும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இவ சைடு பயங்கர ஆர்கனைஸ்டா கிளீனா இருக்கு. அவனோட சைடு குப்பை தொட்டி மாரி இருக்கு. அப்படியே அவ கையில, கால்ல மிதிக்கிறது, கையில படுறதெல்லாம் அப்படியே அருவருப்பா பார்த்துட்டு, கஷ்டப்பட்டு கீழ வந்துறா. வந்து அவங்க அப்பா அவளுக்காக சொல்லிக் குடுத்த அந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்ட இவளே பண்ண ஆரம்பிக்கிறா கிச்சன்ல. அப்போன்னு பார்த்தா அவன் தம்பி வந்து அவன் பயங்கரமான ஒரு சேட்டைய அவள சுத்தி அநாய் பண்ணி காமிச்சுட்டு இருக்கா. அவனோட சேட்டைய தாங்கவே முடியாம, அக்கா என்ன செய்றா, "தயவு செஞ்சு ஒரு மேஜிக்க போட்டு, நீயே டிஸப்பியர் ஆயிரு சரியா?" அப்படின்னு சொல்லி கதவ டம்முன்னு அடைச்சிட்டு, அவ போய் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்ட முடிச்சுட்டு, அவங்க அப்பா ரூமுக்கு ஃபர்ஸ்ட்டு போறா. அவரு கிட்டார் வச்சு அவரோட சாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு, "அம்மா உங்களுக்காக ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செஞ்சிருக்காங்க" அப்படின்னு சொல்லி அவர கூப்பிடுறாரு. அவங்க அப்பாவும் ஷாக்கிங்கா, "நிஜமாவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதே மாரி அவங்க அம்மா ரூமுக்கு போறா. அவங்க அம்மாவும் ஏதோ ஸ்டூடண்ட்ஸோட பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்க மாரி. மேபி டீச்சர் ஏதோ ப்ரொஃபசர் மாரி போல. ஸோ அவங்களும் வந்து ஏதோ அத பத்தி பேசுறாங்க. இவளும் வந்து ஓகேம்மா, அ பிரேக் டைம். அப்பா உங்களுக்காக வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அவங்க அம்மாவ கூப்பிடுறா. அவங்க அம்மாவும் ஷாக்கிங்கா, "அப்பாவா செஞ்சாரு?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு எல்லாரும் இப்ப ஃபேமிலி டைமா
டேபிள்ல வந்து அசெம்பிள் ஆகுறாங்க. இதுல "எங்க தம்பிய காணோம்?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அவனும் வழக்கம் போல சேட்டையோட வந்து அவங்க அக்காவ பயமுறுத்தி, அவனும் வந்து டேபிள்ல உட்கார்றான். "ஓ! இது என்ன ப பழைய காலத்துல நம்ம செஞ்ச மாரி, ஓல்ட் டைம்லலாம் நம்ம இருந்த மாதிரி இருக்கே!" அப்படின்னு இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்ட பார்த்தோனே, அவங்க அப்பாவும், அம்மாவும் பேசிக்கிறாங்க. இந்த பொண்ணு பயங்கரமா எஃபோர்ட் போடுறா. ஏன்னா, அவங்க ஃபேமிலி இந்த மாரி வந்து ஹேப்பியா எல்லாரும் ஒண்ணா இருக்கிறத வந்து அவளுக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. ஆனா, இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு சின்ன இது இருக்கு. இதான் கரெக்ட்டான டைம் அப்படின்னு சொல்லி, இந்த அம்மாவும் என்ன சொல்றா, "எனக்கு வேற ஒரு ஊர்ல இன்டர்வியூ இருக்கு. அது ஒரு ப்ரொஃபஸரோட இதுக்கு வேலைக்கு கூப்ட்டுருக்காங்க. ஸோ, நான் அங்க போலான்னு இருக்கேன்." அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே அந்த பொண்ணு வந்து ரொம்ப பாதரிங்கா, "எல்லாம் ஓகேவா உங்களுக்கும் அப்பாக்குள்ளயும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்க அப்பாவும் கேஷுவலா, "ஓகே, ஓகே போயிட்டு வாங்க. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்லாம் சொல்லி அவங்க பசங்கள டேக் ஓவர் பண்ணிக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. அப்புறம் அப்பாவும் பையனும் ஏதோ விளையாண்டுக்கிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. ஸோ அம்மாவோ ஸ்டீவி கிட்ட சொல்லிடுறாங்க, "நீ தான் ஃபுல் பொறுப்பு இவங்கள பார்த்துக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு வேற ஏதோ ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ நீ அவன் கூட அந்த புக்ஸ கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி, அங்க அந்த சீன் கட் பண்றாங்க. இந்த அக்காவோ சைக்கிள்ல போயிட்டே இருக்கும்போது, ஓகே. இது வெறும் இன்டர்வியூ தான். அம்மா 2 நாள்ல திருப்பி வந்துருவாங்க. ஓகே. இத பத்தி நான் வேற எதுவுமே யோசிக்கக்கூடாதுன்னு அவளுக்குள்ளேயே அவள கன்வின்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அவன் தம்பியோ பூம்! அப்படின்ற மாரி சைட்ல இன்னொரு சைக்கிள்ல வந்து இடிக்கிற மாரி வந்து அவள பயம்புறுத்தி, அவளும் அவன் கூடவே வர்றான். 2 பேரும் சேர்ந்து ஒரு லைப்ரரி மாரி ஒரு இடத்துக்கு போறாங்க. அவன் ரொம்ப லோ கிரேட்ஸ் வாங்கியிருக்கான். அதனால அந்த அக்காவோ நெறையா புக்ஸ் எல்லாம் எடுக்க ஹெல்ப் பண்றா. அப்படி எடுத்துட்டு இருக்கிறப்போ, திடீர்னு ஒரு சில புக்ஸ் எல்லாம் வந்து எங்கேயோ விழுந்துருது. இந்த பையனும் அத ஃபாலோ பண்ணிட்டு அந்த இடத்த பார்த்தா, அது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா மாரி இருக்கு. அதுக்குள்ள போய் பார்க்குறான். ஒரே ஒரு மேஜிக்கல் கேப்பு இந்த மாரி ஸ்டஃப்லாம் உள்ள இருக்கு. அங்க ஒரு பெட்டிக்குள்ள ஒரு சாண்ட்மேன் அப்படின்ற ஒரு புக்க அவன் பார்க்குறான். அத பார்த்துட்டு அத அப்படியே தொட்டு பார்த்து ஓப்பன் பண்ண போறான். அவ அக்காவும் வந்துடுறா. "இங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "இங்க பாரு நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்." அப்படின்னு அந்த தம்பியோ ரொம்ப எக்ஸைட்டடா அத சொல்றான். 2 பேரும் சேர்ந்து அந்த புக்க லைட்டா அப்படின்னு ஓப்பன் பண்றாங்க. "என்ன ரியல் ட்ரீம்ஸ் எல்லாம் உனக்கு தருவேன். என்ன ஒரே பிக்சரா இருக்கு இந்த புக்ல. என்ன போட்டிருக்கு இது?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே டக்குன்னு பவர் ஆஃப் ஆயிருது. அங்க உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கிற பையனும் வந்து, "ஏய் நீங்க எப்படி இங்க வந்தீங்க? இங்கலாம் நீங்க இருக்கக்கூடாது." அப்படின்னு சொன்னோனே, "ஓகே நாங்க இருக்க மாட்டோம். டிஸப்பியர் ஆயிர்றோம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியும், அக்காவும் அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறாங்க. அந்த வேலை பார்க்குற பையன பார்த்து அந்த அக்காவும் ரொம்பவே ஃப்ளர்ட் பண்றா. அதோட அந்த இடத்த காலி பண்ணி அவங்க வீட்டுக்கு போயிட்டு, "எந்த புக்க இப்ப ரீட் பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லி அக்கா கேட்கும்போது, "இந்த புக்க" அப்படின்னு சொல்லி அவன் அந்த சாண்ட்மேன் புக்க தான் ரீட் பண்றதுல ரொம்பவே ஆர்வமா இருக்கான். அந்த புக்க பார்த்தோனயே அக்கா வந்து டென்ஷன் ஆயிடுறா. "என்ன பண்ணி வச்சிருக்க நீ? இந்த புக்க திருடிட்டு வந்துட்டியா நீ?" அப்படின்னு சொல்லி அப்படியே பயப்படுறா. இல்ல அந்த புக்க நான் திருடல. அத பார்த்தேன். அது பிரைஸ்லெஸ்ன்னு போட்டிருந்துச்சு. அப்பனா ஃப்ரீ தானே! அதான் எடுத்துட்டு வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த புக்க இவன் ஓப்பன் பண்ணி ரீட் பண்ண ஆரம்பிச்சா, "இது நம்ம கனவெல்லாம் உண்மையா கொண்டு வர்ற புக் இது." அப்படின்லாம் அதில எழுதியிருக்கு. ஆனா இவ அத கொஞ்சம் கூட நம்பாம, "ஓகே. அப்படியா? இருக்கட்டும். இந்த புக்க ஓரமா வச்சுட்டு, இத கொஞ்சம் வை. நீ கொஞ்சம் படிக்கிற வேலைய பாரு." அப்படின்னு அவ கையில வேற புக்ஸ் எல்லாம் குடுத்துர்றா. அந்த டைம்ல தான் இவன் அப்படியே சொல்றான், "எனக்கு மட்டும் ப ட்ரீம்ல வர்றதெல்லாம் ட்ரூவா இருக்குன்னு வச்சுக்கோயேன். எனக்கு என்ன தெரியுமா வேணும்? எனக்கு அப்படியே ஜெட் பேக் வேணும். என்னோட கை விரல்ல டைனமைட்ஸ் இருக்கணும். எனக்கு சிக்ஸ் பேக்ஸ் வேணும்." அப்படின்லாம் இவன் அவனோட ஆசையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஸ்டீவிய பார்த்து, "உனக்கு என்ன பிடிக்கும்? உனக்கு என்ன வேணும்? உன் கனவு என்ன?" அப்படின்லாம் கேட்டோன்னே, அவ அப்படியே அந்த ஃபேமிலி ஃபோட்டோவ பார்த்து கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாம இருக்கா. ஏன்னா அவளுக்கு அவ ஃபேமிலி, அவங்க பிரிஞ்சிருவாங்களோ, இதெல்லாம் தான் அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்பவே கன்சர்னா இருக்கிற விஷயம். அப்படி பார்க்குறா. ஆனா எதுவுமே வெளிய சொல்லிக்காம, ஜஸ்ட் அவன பார்த்துட்டு, எனக்குன்னு ஒரு ஓன் ரூம் வேணும்." அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு, அதோட அன்னைக்கு நைட் 2 பேரும் தூங்கிடுறாங்க. தூக்கத்துல திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்ன்னு பார்த்தா, அந்த எலியட் இருக்கான்ல அவன் தம்பி, அவன் படுத்திருந்த பெட்டுக்கு 4 காலுமே குதிரையோட கால் மாதிரி டொக்கடி டொக்கடி டொக்கடின்னு ஒரு சவுண்டோட 4 காலும் சேர்ந்து பறக்கிற மாதிரி, அதில அந்த எலியட் வந்து பயங்கர ஹாப்பியாகி, "வாவ்! என் பெட் என்னமோ ஆகுது. ஸ்டீவி" அப்படின்னு சொல்றான். ஆனா ஸ்டீவிக்கு இது சுத்தமா புடிக்கவே இல்ல. "எலியட் நீ என்ன பண்ற? நீ என்ன எங்க பறக்க போற?" அப்படின்னு சொல்லி அந்த பெட்டு அப்படியே ஃப்ளை ஆக ஆரம்பிக்கும்போது, அவளால அவள விட்டுட்டு இருக்காம அந்த பெட்ஷீட்ட புடிச்சுக்கிட்டு அவளும் வந்து ஸ்டாப் ஸ்டாப்ன்னு கத்திக்கிட்டு போறா. அந்த பெட்டோ அப்படியே பறந்து போய் எல்லா வீட்டோட ரூஃப் மேல, அப்புறம் வந்து தெருவோட அந்த எல்லா ஸ்ட்ரீட்ஸ்லயும் அது போய்க்கிட்டு, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது வந்து வானத்துல அப்படியே பறந்து போயி, அப்படியே ஃப்ளை பண்ணி போயிட்டே இருக்கும்போது, "ஜெட் மாரி இருக்குல்ல" அப்படின்னு சொன்னோனே, இவளும் அந்த ஹாப் பண்ணிக்கிறா. அந்த பெட் மேல ஏறிக்கிறா.
ஸோ, "என்னது ஜெட்டு மாரியா?" அப்படின்னு லைட்டா அவ பயந்துட்டே திரும்புறா. பார்த்தா ஜெட் மோடுன்னு வேற ஒண்ணு இருக்கு அந்த பெட்ல. அதான் வந்து அந்த எலியட் அந்த தம்பி இருக்கான்ல, அத அமுக்குன உடனே அவ்வளோதான். ஜெட்டு மாரி பின்னாடி ஃபயர் வந்து அப்படியே கிளவுட்ஸ்குள்ளலாம் போய் அவங்க அப்படியே ஸ்பேஸ்க்கு போற மாரி காட்டுறாங்க. அங்க கொஞ்சம் ஸ்டார்ஸா இருக்கிற மாரி இருக்கு. அத அவன் அப்படியே டச் பண்ண உடனே, அங்க சாண்ட்மேனோட ஒரு ஷேடோ மாரி ஒண்ணு கிரியேட் ஆகி, "கம் ஃபைண்ட் மீ" அப்பதான் வந்து என்னைய நீங்க கண்டுபிடிச்சா தான் உங்களோட கனவு எல்லாமே உண்மையாகும் அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. ஆனா இவனோ எலியட்டோ வந்து பயங்கர எக்ஸைட்டடா, "வா போய் அவன கண்டுபிடிப்போம். சாண்ட்மேன கண்டுபிடிக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு இந்த ட்ரீம் எல்லாம் வந்து ட்ரூவா ஆகும்" அப்படின்னு அவன் சின்ன பிள்ளைத்தனமா பேசுறான். ஸ்டீவிக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியல. அவளுக்கு பயமா இருக்கு. என்னென்னமோ மாதிரி இருக்கு. அப்பன்னு பார்த்தா திடீர்னு அப்படியே மின்னல் அடிக்குது. மழை வர மாரி இருக்கு. அப்படியே சுழல் மாரி வருது. அவங்க பெட் அப்படியே கீழ போகுது. கீழ போய் டமால்னு அந்த வீட்டுக்குள்ள போய் விழும்போது டக்குன்னு கண்ணு முழிச்சு பார்த்தா, ஸ்டீவிக்கு இது எல்லாமே ஒரு கனவு. கனவுலேருந்து எந்திரிச்சு சைட்ல பார்த்தா, அவன் தம்பியும் வந்து, "ஓ மை காட்! எனக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னு" அவனும் பேசுறான். இவளும், "ஆமா, எனக்கு ஒரு நல்லாவே இல்லாத கனவு" அப்படின்னு இவ சொல்றா. 2 பேரும் அந்த கனவ பத்தி பேசும்போது, எலியட் என்ன பண்றான், தம்பி என்ன செய்றான், இந்த கனவுல எனக்கு இந்த பெட்டே வந்து ஒரு வைல்டான ஒரு அனிமல் மாரி மாறிடுச்சு. நீ வேற அத புடிச்சு தொங்கிட்டே, "ஸ்டாப், ஸ்டாப்" அப்படின்னு பண்ணேன்னு சொல்லி கேலி பண்ணி அவள சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் 2 பேரும் பாத்துக்கிறாங்க. "என்னது நம்ம 2 பேருக்கும் ஒரே கனவு வந்துச்சா?" அப்படின்னு. அந்த சீன கட் பண்ணிட்டு, அது ஒரு நைட் டைம் ஸ்டீவி படுத்திருக்கா. அப்போ கீழ அவங்க அம்மா, அப்பா பேசுற சத்தம் கேட்குதுன்னு விண்டோ வழியா பார்த்தா, அவங்க வெளியில அவங்க அம்மா வந்து ஒரு கார எடுத்துட்டு கிளம்ப போறாங்க. இந்த மாரி "எனக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வந்து நான் பண்ணியே ஆகணும். இதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது" அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அப்பா சொல்றாரு, "இதுதானே நம்ம வீடு. இங்கிருந்தே எதுனாலும் பண்ணலான்னு" கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. ஆனா அந்த அம்மாவோ, "இல்ல எனக்கு பெட்டரான ஃப்யூச்சர் அங்க தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போயிடுறாங்க. இத பார்த்த ஸ்டீவி ரொம்பவே அப்படியே உடைஞ்சு போயிடுறா. அவளுக்கு அத தாங்கிக்கவே முடியல. அப்படியே அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவ கையில எடுத்து பார்த்துட்டு, அத அப்படியே தூக்கி பெட்ல போடுறா. அது அப்படியே ஜம்ப் ஆகி கீழ விழுந்து ஒரு கிராக் விழுந்துருது. அந்த கிராக் விழுந்துட்டு அப்படியே அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சு ஃபீலிங்கா பார்க்கும்போது தான், அந்த சாண்ட்மேன் புக் பக்கத்துல இருக்கிறத எடுத்துக்கிட்டு, அந்த புக்க திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்தா, உங்களோட அ கனவு எல்லாத்தையுமே நான் ட்ரூ ஆக்குறேன்ற வேர்ட் வந்து அந்த புக்ல எழுதியிருக்கிறத அவளுமே அப்படியே ரீட் பண்ணிக்கிட்டே கண்ண மூடுறா. பார்த்தா தூங்கிட்டா. தூக்கத்துல கனவு உலகத்துக்கு வந்துட்டாங்க. கண்ண முழிச்சோனயே எல்லா சாப்பாட்டு பொருளுக்கும் கை, கால் முளைச்ச மாதிரி. எல்லா பிரெட்டு, ஸ்ட்ராபெர்ரி, அவகேடோஸ், சீரியல் இது சீரியலுக்குள்ள தான் ஃபர்ஸ்ட்டு விழுந்தே கிடப்பா. அந்த மாதிரி அந்த இடம் ஃபுல்லாவே சாப்பிடுற பொருளா இருக்கிற மாரி இருக்கு. அது எல்லாமே கை, கால்லாம் முளைச்சு கியூட்டா இங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்கு. எல்லாமே பேசுது. இவளும் அது கூடலாம் பேசிட்டு, "வாவ்! இது சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லி அது வழியா நடந்து போயிட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா, அந்த கட்டிலோட அவன் தம்பி அவ முன்னாடி வந்து நிக்கிறா. உடனே அவ, "நீ ஏன்டா வந்த? ஜஸ்ட் போயிரு" அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸாஸ்டடா இருக்கா தம்பிய பார்த்து. தம்பியோ, "நான் என்ன பண்றது? தூங்குனேன். இங்க வந்துட்டேன்" அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்றான். அதுக்கப்புறம் இவளும் எவ்வளவோ தடவ அவன சொல்லி பார்க்குறா. "போ, நீ போ. நீ வேண்டாம். நான் மட்டும் தான் போய் சாண்ட்மேன கண்டுபிடிக்க போறேன்." "என்னது சாண்ட்மேனா? நான் சொன்னேன்ல அது ரியல் தானே" அப்படின்னு சொல்லிட்டு, "சாண்ட்மேன் எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லி எலியட் வந்து கத்திக்கிட்டே போறான். உடனே ஸ்டீவியோ, "அப்படியெல்லாம் அது ஒர்க் ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஃப்ரிட்ஜ்லேருந்து ஒரு சவுண்ட் வருது. "ஓகே எனக்கு தெரியும் சாண்ட்மேன் எங்க இருக்கான்னு" அப்படின்னு அந்த ஃப்ரிட்ஜ் பேசுது. அந்த ஃப்ரிட்ஜோட பக்கத்துல போய் பார்த்தா, அந்த ஃப்ரிட்ஜுக்கு கேப் ஒண்ணு இருக்கும் சைட்ல. அது பார்த்தா ரொம்ப டஸ்டியா இருக்கும்ல. எல்லார் வீட்லயுமே ஃப்ரிட்ஜுக்கு சைட்ல வாலுக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கும்ல. அந்த மாரி ஒரு கேப்பா இருக்கு. இவங்க 2 பேரும் அதுக்குள்ள அப்படியே நுழைஞ்சு கிழஞ்சு போனா, உள்ள ரொம்ப நாள் முன்னாடி காணாம போன அவனோட பொம்மை, அந்த எலியட்டோட பொம்மை ஒண்ணு உள்ள மாட்டிட்டுருக்கும். அத எடுத்தோனே 2 பேரும் ரீயூனியன் ஆனத பார்க்கணுமே, மாத்தி மாத்தி கட்டி பிடிச்சுப்பாங்க. அப்புறம் தான் தெரியுது, அந்த அக்கா ஸ்டீவி இருக்கால்ல, அவ தான் அந்த பொம்மைய ரொம்ப நாத்தமா நாறுதுன்னு சொல்லி அந்த இடத்துல ஸ்டஃப் பண்ணி வச்சிருப்பா ரியல் வேர்ல்டுல. அத பார்த்தா இங்க இந்த ட்ரீம் வேர்ல்டுல அவங்க அத கண்டுபிடிச்சு எடுத்துருவாங்க. அப்போ அந்த ஸ்டீவி என்ன பண்றா, அந்த பொம்மை கிட்ட கேட்கிறா, "ஒழுங்கா மரியாதையா சாண்ட்மேன் எங்க இருக்கான்னு சொல்லு. எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லு. இல்லன்னா உன்னைய திருப்பி அங்கேயே சொருகி வச்சுருவேன்" அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. "சரி நான் சொல்றேன். சாண்ட்மேன் அதோ தெரியுதே அந்த ஸ்கைல தான் இருக்கு. ஆனா சாண்ட்மேன நீங்க கண்டுபிடிச்சா உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே ட்ரூ ஆயிரும். அது எல்லாமே ஒரு நைட்மேர்" அப்படின்னு சொன்ன உடனே,
"என்னது நைட்மேரா?" அப்படின்னு ஸ்டீவி கேட்குறா. "ஓ! இப்ப நீ நைட்மேருன்னு சொல்லிட்டா, நான் ரொம்ப பயந்துருவேனா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே, வாயில இருக்கிற பல்லெல்லாம் அப்படியே ஒண்ணு ஒண்ணா கொட்டும். என்னன்னா, எதெல்லாம் நம்மள பயம்புடுத்துற மாதிரியான ஒரு கனவெல்லாம் வரும்ல, அதுக்கு பேரு தான் இந்த படத்துல நைட்மேரா அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்போ இந்த பொம்மை என்ன சொல்லுது, இந்த நைட்மேராவ நம்ம நேருக்கு நேரா ஃபேஸ் பண்ணி, அது நம்மள ட்ரீம்லேருந்து வெளிய தள்ள பார்க்கும். அதாவது தூக்கத்துலேருந்து எழுப்ப பார்க்கும். அப்படி நம்ம எந்திரிக்காம இருந்தா தான் நம்மளால சாண்ட்மேன பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த நைட்மேராவோட இமேஜ் அப்படியே வானத்துல தெரியுது. எல்லாரும் பயப்படுறாங்க. என்னன்னா, அந்த இவ்ளோ நேரம் பார்த்த அந்த பிரேக்ஃபாஸ்ட் மாரி இருந்த ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, போயிட்டு இருந்துச்சுல, அந்த இடமே என்ன ஆகுதுன்னா, பிரெட் டோஸ்ட், அவகேடோ, ஸ்ட்ராபெர்ரி இது எல்லாமே ஒரு ஸாம்பி மாரி ஆகி, எல்லாம் இந்த அக்காவையும், தம்பி அந்த பொம்மைய 3 பேரையும் அட்டாக் பண்ற மாரி எல்லாரும் வர்றாங்க. அதுல பயந்து போய் இவங்க எல்லாரும் கண்ண முழிச்சுடுறாங்க. அப்படி கண்ணு முழிச்சோனே, அந்த தம்பி என்ன செய்றான், இன்னுமே இந்த மாரி ட்ரீமுக்கு நான் வரவே மாட்டேன்னு பயங்கரமா பயப்படுறான், அந்த இடத்த பார்த்து. அப்போ இந்த அக்கா என்ன பண்றா, அந்த புக்க எடுத்து சாண்ட்மேன் புக்க எடுத்து திருப்பி வாசிச்சு பார்த்தா தான் தெரியுது. இவங்க 2 பேரும் சேர்ந்து போனா தான் அந்த சாண்ட்மேன மீட் பண்ண முடியும். இல்லாட்டினா அது பாசிபிள் கிடையாதுன்னு. ஆனா அந்த பையனும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ல செல்லோ டேப் எல்லாம் ஒட்டி வச்சுக்கிட்டு கண்ண தொறந்தே வச்சிருக்கான். ஆனா அவகிட்ட ஒரு ஒரு சின்ன பொம்மை மாரி இருக்கும். அந்த பையன் குட்டி பையனா இருக்கத்துலேருந்து அந்த பொம்மையில இருக்க பட்டன பிரஸ் பண்ணோனே, அந்த சவுண்டுக்கு அவன் உடனே தூங்கிருவான். அத 2 பேரும் அமுக்கிருவேன்னு சொல்லி 2 பேரும் மேல மேல விழுந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. கரெக்ட்டா அப்பா உள்ள ரூம்குள்ள தொறந்து வந்துட்டு, அவங்க தம்பிய எங்கேயோ வெளிய கூட்டு போறேன்னு சொல்லி எல்லாரையும் கிளம்ப சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு. ஸோ இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு பீஸா இது மாரி ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட போறாங்க. ஏன்னா அவங்க அம்மா இல்லல்ல. ஸோ இவங்க அப்பா வந்து கிட்ஸ வந்து கொஞ்ச நேரம் வந்து அவுட்டிங் கூட்டு போறாரு. அப்படி அவுட்டிங் போன இடத்துலயோ, எலியட் என்ன பண்றான்னா, இந்த ஃபன் சிட்டி மாரி இடங்கள்லலாம் இருக்கும் தெரியுமா? பொம்மைலாம் உள்ளேருந்து பாப்பாய் பாப்பாய் வரும். கையில வந்து ஒரு குட்டி ஹேமர் வச்சு வச்சு மண்டையில டம் டம்னு அடிப்போமே. இந்த மாரி கேம்ஸ் எல்லாம் அங்க விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ இந்த ஸ்டீவியும் அவங்க அப்பா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டீவிக்கு ரொம்ப ஒரு ஹெசிடேஷனோட அவங்க அப்பா கிட்ட எதையும் முழுசா சொல்லாம, எதையும் ஓப்பனா கேட்காம, "நீங்களும் அம்மாவும் அந்த பேண்ட் மாரி திருப்பியும் ஆரம்பிச்சா என்ன? அது நல்லாருக்கும்ல. நீங்க 2 பேரும் ஓகே தானே!" அப்படின்னு அந்த பொண்ணு இந்த படத்துல ஒவ்வொரு இடத்துலயும் அப்படியே ரொம்ப பாவமா கேட்கும். நம்மளுக்கே ஒரு மாதிரியா இருக்கும். அந்த சீன்லாம் பார்க்கும்போது. ஸோ அப்படி அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது, அவங்க அப்பாவும் இது வந்து ஒரு பாட்ட எழுதுற மாரி தான். சில நேரம் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப பிடிக்கும். எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். சில நேரம் ஏன்னே தெரியாது. எதுவுமே வந்து அது செட் ஆகாது. அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துலருந்து கிளம்பலான்னு சொல்லி எல்லாரும் கிளம்புறாங்க. அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது தான் ஸ்டீவி ரொம்ப ஃபீல் பண்ணி அவ தம்பிக்கிட்ட வந்து, இந்த மாரி அம்மாவும், அப்பாவும் பிரிஞ்சிருவாங்கன்னு நெனைக்கிறேன். நான் அப்பாவோட ஃபோன்ல டெக்ஸ்ட்ட பார்த்தேன். அம்மாக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு. இனிமே அவங்க 2 பேரும் பிரிஞ்சு, இல்ல வேற வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி, இப்படிலாம் ஆகி நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோம். அப்படிலாம் சொல்லி ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்கா அந்த விஷயத்த வந்து ரொம்ப யோசிச்சு, அதனால பயந்து அந்த சின்ன குழந்தைங்க 2 பேரும் வந்து அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு, அந்த பையனே வந்து அவங்க அக்கா பக்கத்துல வந்து படுத்துட்டு, சரி நம்ம தூங்கி, நம்ம சாண்ட்மேன கண்டுபிடிச்சு, இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணிடலாம்னு நெனச்சு, தூக்கத்துக்குள்ள அந்த ட்ரீம் வேர்ல்டுக்குள்ள திரும்பியும் போறாங்க. அப்படி உள்ள போயிட்டு, அந்த கட்டிலோட அவங்க அப்படியே ட்ரீம் லேண்ட்ல ட்ராவல் பண்ணும்போது, அந்த ட்ரீம்லயே 2 பேரும் பேசுறாங்க. என்ன ஆனாலும் கண்ண மட்டும் தொறந்துறவே கூடாது. நம்ம தூக்கத்திலேயே தான் இருக்கணும். கண்டிப்பா நைட்மேரா வரும். அத கிராஸ் பண்ணா தான் நம்மள சாண்ட்மேன பார்க்க முடியுன்ற முடிவே எடுத்துடுறாங்க. அவங்களோட அந்த பெட்டு ஹார்ஸ் மாதிரி ஒரு பொம்மை ஒண்ணு இருக்கும்ல, ஃப்ரிட்ஜ் பக்கத்துல கண்டுபிடிப்பாங்க இல்லையா? அதுவும் இந்த ஜர்னில அவங்களோட சேர்ந்துக்குது. ஸோ இவங்க ஏகப்பட்ட நைட்மேர்ஸ கிராஸ் பண்றாங்க. அப்படியே கயர்ல தொங்க விட்டு 2 பேரையும் கட் பண்ண போறாங்க. அந்த மாரி ஒரு நைட்மேர். அப்புறம் திடீர்னு எலியட் வந்து அம்மனமா எந்த ட்ரெஸ்ஸும் போடாம ஒரு இடத்துல நிக்கிறான் பப்ளிக் பிளேஸ்ல. அந்த மாரி ஒரு நைட்மேர். இந்த மாரி ஒவ்வொரு தடவ நைட்மேர் வர்றப்பயும் அவங்க டக்கு டக்கு டக்குன்னு கண்ண முழிச்சு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்காங்க. பட் விடாம முயற்சி பண்ணி திரும்பி 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 ட்ரீம்குள்ள போய்க்கிட்டேவும் இருக்காங்க. அப்படி கடைசியா ஒரு பெரிய டெடி பேர் பொம்மை, அதோட கையில 2 பேரும் குட்டி எறும்பு மாரி இருக்காங்க. அந்த பொம்மை அப்படியே இன்னொரு கைய வச்சு அத அவங்க 2 பேரையும் அப்படியே நசுக்குறதுக்காக வருது. ஆனா, அந்த டைம்ல இவங்க 2 பேரும் கைய 2 பேரும் இறுக்கமா 2 பேரும் கை பிடிச்சுட்டு, நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரே மாதிரி ஒரே டைம்ல நெனைக்கிறாங்க.
அப்படி நெனைக்கும்போது அந்த டெடி பேரால அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியல. அந்த இடத்துல அவங்க அவங்களோட பயத்தெல்லாம் விட்டு, அவங்க தூக்கத்துல இருந்தும் வெளிய வராம, அந்த ட்ரீம்லயே அப்படியே ஸ்டே பண்ணிடுறாங்க. அப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரீம்ல வந்து எனக்கு இந்த பவர்லாம் வேணும்னா வேணும்னு கேட்டிருப்பாங்க. அப்படியே கை விரல்ல வந்து டைனமைட் பவர் இருக்கணும்னு. அந்த மாரி ஒரு பவர யூஸ் பண்ணி, அந்த பவர ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணி அக்கா என்ன பண்ணுவா, அந்த டெடி பேர ஒரு குத்து குடுவா. ஆனா அது ஒர்க்கே ஆவாது. என்னன்னா, இவங்க 2 பேரும் கைய ஹோல்ட் பண்ணியிருந்தா தான், 2 பேரும் சேமா ஒரே டைம்ல அந்த விஷயத்த நெனச்சா தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த மாரி நெனச்சுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து அப்படியே ஒரு குத்து விடுவாங்க பாருங்க. அந்த டெடி பேரே அப்படியே துண்டு துண்டா ஒண்ணும் இல்லாம அப்படியே போயிடும். அப்புறம் 2 பேரும் அந்த வின் பண்ணிட்டோம்னு நெனப்பாங்க. அப்பதான் ஒரு பயங்கரமான ஒரு சுழல் மாரி ஒண்ணு வரும். அந்த ஆ டொர்னேடோ மாரி ஒரு இடத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு, அப்படியே 2 பேரும் சுத்தி, "என்னடா இது ஜெயிச்சுட்டோம்னு நெனச்சா, திருப்பி வேற எங்கேயோ போகுதே! நம்ம இன்னும் சாண்ட்மேன பார்க்க முடியாதா?" அப்படிலாம் பயந்துட்டே போம்போது, போனா கடைசியில ஃபைனலி அப்படியே மணலா இருக்கிற ஒரு இடத்துல அவங்க 2 பேரும் கண்ண மூடி அப்படியே படுத்திருக்காங்க. மெதுவா கண்ண தொறந்து எந்திரிச்சு பார்த்தா, அவங்க மேல கீழ மண்ல இருந்து அப்படியே ஒரு பாலைவனம் மாதிரி கொஞ்சம் டார்க்கா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி இந்த மாதிரி ஒரு பிளேஸ்லேருந்து இந்த மாரி ஒரு சாண்ட் கேசல் அங்கருந்து அப்படியே ஃபார்ம் ஆகுது. அப்படியே அவங்க நிக்கிற இடத்துல இருந்து அப்படியே பறந்து மேல போயி ஒரு ஃப்ளை பண்ணிட்டு ஒரு ஆகாயத்துல அப்படியே அந்தரத்துல தொங்கிட்டு இருக்க மாரி இந்த மாரி ஒரு சாண்ட் கேசல அவங்க பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் ஓகே போலாமா? அப்படின்னு சொல்லி 2 பேரும் கைய ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே மெதுவா ஃப்ளோட் ஆகி மேல போய் அந்த கேசல்குள்ள போய் வாசல்ல நின்னா, கதவ தொறந்து உள்ள போய் பார்க்கும்போதே அந்த சாண்ட்மேன மீட் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்களும் ரொம்ப பாசமா அந்த சாண்ட்மேன் இவங்க 2 பேர்கிட்டயும் வந்து, "உங்களோட ட்ரீம் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்டா, உடனே அந்த பொண்ணு, "எங்களோட அம்மா, அப்பா தான். அவங்க தனித்தனியா பிரிஞ்சிருவாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால அவங்க வந்து எப்பயுமே ஒரு ஹாப்பி ஃபேமிலியா நாங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா ஹாப்பியா இருக்கணும். இதுதான் எங்களோட ஆசை." அப்படின்னு சொன்னோனே, "ஓகே ஃபாலோ மீ" அப்படின்னு ரொம்ப சிம்பிளா அந்த சாண்ட்மேன் அப்படி சொல்லிடுறாரு. போய் பார்த்தா, உள்ள அவரு ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. அங்க ஒரு பெரிய ஹவர் கிளாஸ் மாரி இருக்கு. அதான் இந்த திருப்பி திருப்பி வச்சா உள்ளேருந்து மண் அப்படியே கொட்டிட்டே இருக்குமே. ஓகே. இது ஒரு சின்ன புஷ் மட்டும் குடுங்க. இது ஸ்டார்ட் பண்ணி விடுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே எலியட்டும், ஸ்டீவி 2 பேருமே அத அப்படின்னு புஷ் பண்ணிட்டோன்னே, ஓகே. இப்போ நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே ஜஸ்ட் வேக் அப் ஃப்ரம் யுவர் ட்ரீம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு, ஸ்வீட் ட்ரீம்ஸும் சொல்லிட்டு, அவங்க மேல அந்த மணல லைட்டா தூவுற மாரி தூவி, அவங்க 2 பேரையும் எந்திரிக்க சொல்றாங்க. விச் மீன்ஸ் அவங்க 2 பேருக்கும் என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ்னா, ஓகே சாண்ட்மேன் நம்மளோட ட்ரீம ட்ரூ ஆக்கிட்டாரு. இப்ப நம்ம இந்த தூக்கத்துலேருந்து கண்ண முழிச்சோம்னா, நம்ம அம்மா, அப்பாவோட ஒரு ஹாப்பி ஃபேமிலியா நம்ம இருப்போம். அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா அவங்க வேக்கப் பண்ண போறாங்க. அவங்க நெனச்ச மாதிரியே அவங்க கண்ணு முழிச்சு கீழ அவங்க வீட்டுக்கு கீழ போய் பார்த்தா, அவங்க அம்மாவும், அப்பாவும் ரொம்ப சூப்பரா, ரொம்ப ஹாப்பியா ஒரு ஃபேமிலியா சேர்ந்து எல்லாரும் ஒரு பாட்டு பாடி, ஜாலியா சாப்பிட்டு, சிரிச்சு, பெர்ஃபெக்ட்டா அப்படி இருக்கணுமோ, அப்படி இவங்க நெனச்ச மாதிரியே எல்லாமே நடக்குது. அப்புறம் நைட்டு தூங்க வைக்கும்போது, அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம் எலியட்டையும், ஸ்டீவியும் படுக்க வச்சு தூங்கலாம் வைக்கிறாங்க. அப்பவும் வந்து ஸ்டீவி கேட்குறா, "அம்மா நீங்க அந்த ஜாப் எடுக்க போறீங்களான்னு?" அப்போ அவங்க அம்மா, இல்லன்னு நெனைக்கிறேன்." அப்படின்லாம் சொல்லும்போது அவளுக்கே நம்ப முடியல. 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. "ஓ! சூப்பர். நம்ம நெனச்சதெல்லாம் கரெக்ட்டா நடந்துருச்சு." அப்படின்னு. அவ அந்த ஃபேமிலி ஃபோட்டோவ பார்க்குறா. அது உடையவே இல்ல. ஏன்னா ஒரு சீன்ல அவ தூக்கி போடுவா. அது உடைஞ்சிருக்கும். அப்பதான் லைட்டா அவளுக்கு ஒரு டவுட் வருது. நம்ம இன்னும் ஒரு வேள வந்து ட்ரீம்ல தான் இருக்கோமோ? இங்க தான் இந்த படத்தோட ட்விஸ்ட்டயே ரிவீல் பண்றாங்க. இந்த சாண்ட்மேன் வந்து இந்த 2 குழந்தைங்களையுமே வந்து ஒரு ட்ரீம்லயே லாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்கான். இத அந்த பையன் கண்டுபிடிச்சுட்டு, "இல்ல, இது என் ரூம் மாரி இல்ல. ஏதோ வியர்டா இருக்கு. இங்க பாரு எல்லாம் வச்சது வச்ச இடத்துல இருக்கு. ரொம்ப கிளீனா இருக்கு. அப்புறம் நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ அது உடைஞ்சிருக்கும். இங்க பாரு அது உடையவே இல்ல." ஆனா இந்த ஸ்டீவிக்கோ, "இல்ல இட்ஸ் ஓகே. இது இப்படிதான் இருக்கும். அவங்க எல்லாம் சரியாயிடும் சொல்லியிருக்காங்கன்னு" பயங்கரமா அந்த இடத்தையும், அந்த சாண்ட்மேன் சொன்னதையும் நம்பிட்டுருக்கா. ஆனா, அந்த இடத்த விட்டு போகணுன்ற மாதிரி எலியட் என்ன பண்றான், கையில இருக்க அந்த ஃபோட்டோவ தூக்கி வீசுவான். அந்த இடமே கிராக் ஆகி, அந்த வீடே இல்லாத மாரி ஆகி, ஃபுல்லா அந்த சாண்ட்மேனோட இடம் வந்து, அவள கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு கூட்டிட்டு போ ட்ரை பண்ணுவான் அவன். "வா போயிரலாம், இங்கேருந்து போயிரலாம்ன்னு." கரெக்ட்டா சாண்ட்மேன் வந்துட்டு, "என்ன பண்றீங்க? இதுதான் நீங்க கேட்ட அந்த லைஃபு. இத விட்டுட்டு எங்க போறீங்க?" அப்படிலாம் கேட்டோனே, இவனும் வந்து, இல்ல இது ஓகே. அட்வென்ச்சரா இருந்துச்சு. பாய்." அப்படின்ற மாரிலாம் சொல்றான். ஆனா, ஸ்டீவி அங்கேருந்து வர்றதுக்கோ ரெடியா இல்ல. சாண்ட்மேனும் அங்கே நின்னுட்டு அவங்க அம்மா, அப்பாவ ரியல் அந்த ஃபேக்கான அம்மா, அப்பாவ காமிச்சு, "பாரு நீ கேட்டது இங்க தான் இருக்கு." அப்படின்னு.
உடனே இவனும் சொல்லி சொல்லி பார்க்குறான். "என்ன ஸ்டீவி பண்ற? கம் ஆன் நம்ம வந்து உண்மையான வேர்ல்டுக்கு போலாம். வா வான்னு" கூப்பிட்டா, அவளோ எதுக்கு? அங்க போயி அவங்க 2 பேரும் சண்டை போடுறது, பிரிஞ்சு போறது, ஃபேமிலியே இல்லாம ஆக போறத நான் பார்க்கணுமா? அதுக்கு நான் இங்கேயே இருந்துர்றேன்ற மாரி அவள என்ன சொன்னாலும் அவள கன்வின்ஸே பண்ண முடியல. இவளோ என்னைய லீவ் மீ அலோன் ஒரு கத்து கத்துவா. அப்ப அவ கைய விட்டுட்டு அவன் அந்த இடத்துலருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுவான். என்னன்னா, அவன் அந்த ட்ரீம் லேண்ட்லேருந்து உண்மையான லேண்டுக்கு அவன் போயிடுறான். இவளோ அந்த ஃபேக்கான அம்மா, அப்பா கூட போயிட்டு, "இட்ஸ் ஓகே நாங்க இருக்கோம்." அப்படிலாம் சொன்னா, அது அந்த கம்ஃபர்ட்டே வந்து அவளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அவளுக்கு புடிச்சிருக்கு. அதையே வந்து அவ அக்செப்ட் பண்ணிக்கிறா. அங்க கட் பண்ணா, இங்க எலியட்டோ கண்ண முழிச்சு பார்க்குறான். அந்த ரூம்ல ஸ்டீவி தூங்கிக்கிட்டே இருக்கா. அவன் மட்டும் தான் எந்திரிச்சிருக்கான். அதே இடத்துல "ஸ்டீவி எந்திரி எந்திரின்னு" அவன் வந்து கத்திட்டே இருக்கிறப்போ, அப்பாவும் வந்துடுறாரு. என்னாச்சுன்னு கேட்டா, அவள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து, அங்க அப்பா, அம்மா 2 பேரும் உட்காந்துருக்காங்க. இவனும் வந்து ரொம்ப சோகமா அப்படியே அவள எழுப்புறதுக்காக முடியலையே அப்படின்னு உட்காந்துருக்கான். அங்க அப்படியே அவ இந்த ஃபேக்கா அதாவது ட்ரீம் லேண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா, அந்த ஃபேக்கான அம்மா, அப்பாவோட சேர்ந்துக்கிட்டு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணிக்கிட்டு, அவங்க வந்து ஃபேமிலியா ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாரி, அவங்க டைம ஸ்பெண்ட் பண்ற மாரி காமிக்கிறாங்க. அதெல்லாம் அவ பண்ணிட்டு, அவ ரூமுக்குள்ள போவா. உள்ள போய் பார்த்தா, அவளுக்கே அவளுக்கான ஓன் ரூம். அவ கேட்பால்ல, அவளுக்குன்னு ஒரு தனி ரூம். அந்த மாரி ஒரு தனி ரூமு. அவங்க அம்மா, அப்பா ஃபோட்டோ, அவளோட ஃபேமிலி ஃபோட்டோ. ஆனா, அந்த ஃபோட்டோல எலியட் வந்து இல்லவே இல்ல. அவன் தம்பின்ற ஒரு கேரக்டரே இல்லாம, அந்த இடமே ஃபுல்லா டிசைன்ட் ஆயிருக்கு. அப்போ தான் அவளுக்கு வந்து, "இல்ல, இந்த இடம் வந்து ஃபேக்கு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேண்டாம்." அவன் தம்பிய மிஸ் பண்றதும், அவன் தம்பினால தான் வந்து அவளுக்கு அந்த இதுவே இப்ப தான் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அப்போ இங்க கோமால இருக்க மாரி தூக்கத்திலே இருக்கால்ல, எழுப்பவே முடியாம, அந்த இடத்துல எலியட் அப்படின்ற அந்த தம்பியோட பேர அவ சொன்னத கேட்ட உடனே, அண்ட் திஸ் இஸ் த டைம் தம்பி அவரோட ப்ளே பண்ண போறாரு. என்னன்னா, "நான் வரேன் உனக்காக" அப்படின்னு கிளம்புறாரு. அப்படி எலியட் கிளம்பி போனாலுமே, அவன் அங்க போய் சாண்ட்மேன பார்க்கறது, அந்த இடத்துக்கு போறது ரொம்ப ஈஸி கிடையாது. திரும்பி நைட் மேராவெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி அவன் பயப்படாம இந்த தடவ தனியா அவன் வந்து நைட் மேராவ ஃபேஸ் பண்ணி, அப்புறம் போகணும். அப்படியெல்லாம் அவன் கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கிற மாரி காட்டுறான். இங்க அவ அக்காவும் என்ன பண்ணிட்டுருக்கா, ரூம்ல "நீ தான் வந்து எந்த பெஸ்ட் ட்ரீமோடும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஐ மிஸ் யூ ஸோ மச்." அவன் சின்ன வயசுல அவன் ரொம்ப குட்டியா இருக்கிறப்பவே அவங்க அக்காவும் அவனும் சேர்ந்து கேம் விளையாண்டப்போ, அவன் ஒரு டாய் ஜெயிச்சிருப்பான். ஆனா, அவங்க அக்கா டாய் ஜெயிச்சிருக்கவே மாட்டா. அப்ப கூட அந்த டாய, "இல்ல இத நீயே வச்சுக்கலாம். நம்ம 2 பேரும் விளையாடலாம்." அப்படிலாம் சொல்லி அவளுக்காக அவன் செஞ்சது, குட்டி குட்டி விஷயம்லாம் கூட அவன் நெனச்சு பார்த்து, அவன ரொம்ப மிஸ் பண்ணி சாரி எல்லாம் சொல்லிட்டுருப்பா. அப்படி ஃபீல் பண்ணிட்டுருக்கும்போதே, கதவ தொறந்துகிட்டு அவன் உள்ள வருவான். ஓடி போய் கட்டி பிடிச்சுப்பா. அப்போ ஸ்டீவியோ கேட்பா, "நீ எப்படி அந்த நைட் மேராவ கிராஸ் பண்ணி வந்த?" அப்படின்னு சொன்னோனே, அங்க நடந்த விஷயத்த எலியட் சொல்லுவான். எப்படின்னா, நைட் மேரா கூட பேசின மாதிரியும், நைட் மேரா வந்து, "நீங்க பீப்பிள்லாம் வந்து ரொம்ப பயப்படுவீங்க. உங்களோட பயம் தான் எனக்கு பிடிக்கும். ஆனா, சம்டைம்ஸ் நைட்மேர்ஸ் வந்து எப்பயுமே பேட் கிடையாது. உங்கள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் நைட்மேர்ஸே வருது. ஆனா, நீ எப்படி தெரியுமா அத ஓவர் கம் பண்ண?" எப்படின்னா, இவ்ளோ உனக்கு விஷயங்கள் நடக்கும்போதும், ஒரே ஒரு மாறாத ஒரு விஷயம். தட் இஸ் லவ். அவன் அக்கா மேல அவன் வச்சிருந்த அந்த மாறாத அந்த லவ். அவளுக்கு அவள காப்பாத்தணும். அவள வந்து இந்த இடத்த விட்டு கூட்டு போணும். அவள அவனுக்கு ரொம்ப ஸோ இப்படி தான் எலியட் வந்து அந்த நைட்மேரா கிட்டேருந்து வந்தான்ற விஷயம் ஸ்டீவிக்கு தெரிஞ்சோனே 2 பேரும் பயங்கரமா வந்து கண்ல அப்படியே டியர்ஸோட ஹக் பண்ணி, அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்காக ரொம்பவே வந்து அ போராடிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சாண்ட்மேனும் சும்மா சொல்லக்கூடாது. என்னென்ன வந்து வேலைலாம் பார்த்து அவங்களுக்கு இடைஞ்சல் குடுத்து அவள அங்க போக விடாம பண்ணலாமோ, எல்லாமே பண்ணிட்டுருப்பான். இப்போ பயங்கர காமெடியான விஷயம் என்னன்னா, இந்த ட்ரீம்குள்ள அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே வந்து இவங்கள பசங்கள காப்பாத்துறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி ஹெல்ப் பண்ற அந்த இடத்துல ஒரே ஒரு ஃபைட்டிங்கு, அவங்க அப்படியே புஷ்ஷிங்கு, அப்படியே பறக்கிறது, அது இதுன்னு ஒரே சூப்பர் ஃபேண்டஸியா இருக்கும். அப்படியே அந்த சாண்ட் கேசல விட்டு இவங்க 4 பேரும் அப்படியே தப்பிப்பாங்க. போய் அந்த ஹவர் கிளாஸ்ல கடைசி விழுக போற அந்த சாண்ட வந்து ஸ்டாப் பண்ணிறணும். இல்லாட்டினா இவங்க எல்லாரும் இதுல ட்ராப் ஆயிருவாங்க. ஸோ அதையும் போய் வெற்றிகரமா ஸ்டாப் பண்ணிட்டு, ஃபேமிலியா இவங்க 4 பேரும் கட்டிப்புடிச்சு, மொத்த மழைய பொழிஞ்சு, அப்போ அம்மா ஸ்டீவி கிட்ட சொல்லுவாங்க, "எனக்கு தெரியும், நீ வந்து எங்க 2 பேரையும் ஹோல்ட் பண்றதுக்கு எவ்ளோ கஷ்டப்பட்டேன்னு.
ஆனா, இவ்ளோ சேஞ்சஸும் உனக்கு எவ்ளோ பயமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. பட் நீ ஞாபகம் வச்சுக்கோ, நான் உன்னை எப்பவுமே லவ் பண்ணுவேன். என்னைக்குமே நம்ம ஃபேமிலி இப்படியே தான் இருக்கும். அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த அம்மாவுக்கு இன்னொரு ஊர்ல வேலை கிடைச்சிருக்கும்ல, அந்த இடத்துக்கு இந்த மொத்த ஃபேமிலியுமே ஷிஃப்ட் ஆகுறாங்க. அதோட ஒரு குட்டி விஷயத்தையும் சொல்றாங்க. என்னன்னா, லைஃப் யாருக்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கிறதில்ல. அதே மாரி நம்மளும் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா, நமக்கானவங்க நம்ம கூட எப்பவுமே எந்த மாதிரியான வாழ்க்கையா இருந்தாலும் நம்ம கூட இருப்பாங்க. அது கனவ விட சூப்பரான கனவ விட ரொம்பவே அழகானது. அப்படின்னு இந்த படத்த ரொம்ப அழகா முடிச்சிருக்காங்க.